வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன? முக்கியமாக ஆடி நாள் 18ஆம் பெருக்கு. இந்த 18ஆம் பெருக்கில் என்ன செய்யலாம், இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி, அதே போல் ஆகஸ்ட்டுக்கு 3ஆம் தேதி வருது. அன்னைக்கு சனிக்கிழமை இந்த வட்டம் ஆடிப்பெருக்கு வருது. மறுநாள் ஆடி அமாவாசையும் வருது. நிறையா பேர் சந்தேகம் என்னென்னா, எங்கள் சனிக்கிழமை ஆடி பெருக்கு வருது, மறுநாள் ஆடி அமாவாசை வருது, நாங்கள் திருமாங்கலியும் பெருக்கி கட்டி கொள்ளலாமா? மறுநாள் புது தாலியை கட்டிட்டு தர்ப்பணம் பண்ண போகிறதுக்கு கோயிலுக்கு போகிறதெல்லாம் போகலாம் வரலாமான்னு நிறையா அன்பர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பொதுவாக ஆடி 18ஆம் பெருக்கு நல்ல விசேஷமான நாள் தான். இந்த விசேஷமான நாளில் திருமாங்கலியம் பெருக்கி கட்டுவாங்க. அது ஒரு நல்ல நாளாக இருக்கணுங்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா காலங்கள் என்ன இருந்தாலும் நேரம் நல்லா இருக்கணும், அதான் ரொம்ப சிறப்பு. அப்படி இருக்கையில் இந்த ஆடி மாதம் ஒரு புனிதமான மாதம், அதுலேயும் பெண்களுக்கு ஒரு சிறப்பான மாதம். அதனால தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆடி மாதத்தில் மற்ற நாளை தவிர ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு திருமாங்கலியம் பெருக்கி கட்டுங்க. இந்த வைகாசி மாதம் கல்யாணம் முடித்த பெண்கள்லாம் இருப்பாங்க, 3ஆம் மாதம் அதை பெருக்கி கட்டுறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த 3ஆம் மாதம் பெரும்பாலும் வீட்டில் கல்யாணம் முடித்த தம்பதிகள் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருமாங்கலியம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. தெரிஞ்சுக்கங்க. கன்சீவ் ஆகியாச்சுன்னா குழந்த பிறந்த பிறகு தான் நீங்கள் திருமாங்கலியம் பெருக்கிட்டு வரணும். அதாவது குழந்த பிறந்து 3ஆம் மாதம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. கல்யாணம் முடிஞ்சு 3ஆம் மாதம் பெருக்கிட்ட நேரங்களில் அந்த பெண் கன்சீவாக மாதமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமாங்கலியம் பெருக்கி கொட்டக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதம் சனிக்கிழமை வருது. அமாவாசைக்கு முதல் நாளும் மறுநாளும் பொதுவாக எந்த சுபகம் செய்யக்கூடாதுன்னு பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்துக்குள்ளே ஆடி 18ஆம் பெருக்கு வருது ஐயா, என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் திருமாங்கலியம் பெருக்கட்டில் தப்பு இல்லை. ஆனால் அதை நம்ம வீட்டில் செய்யாமல் உங்கள் கோயில், பக்கத்தில் உள்ள கோயில், இல்லை குலதெய்வம் கோயில், இல்லை இஷ்டதெய்வ கோயில், இல்லை கொடிமரம் உள்ள கோயிலில் போய் அங்கே போய் நீங்கள் சாமிக்கு முன்னால் அதை சாமிக்கு பாத்தில் வச்சு பூஜை பண்ணி அங்கேயே போட்டுக்கொள்வது மிக 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 உத்தமம். இத்தனை நாள் வீட்டில் செஞ்ச ஏன் செய்யக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு கேள்வி வைப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் சனிக்கிழமை ஆடி 18ஆம் பெருக்கு வருது. இந்த சனிக்கிழமை முடவன் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த சனிக்கிழமை அதாவது ஓய்வு இருக்கக்கூடிய காலம். இந்த காலங்களில் வீட்டில் செய்கிறது சிறப்பு இல்லை. ஆகையினால் கோயில் போய் அந்த கோயில் பக்கத்தில் கொடிமரம் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணி அங்கே மாற்றி கொண்டு சுவாமி வழிபாடு செய்வது சிறப்பு. பொதுவாகவே வீட்டில் திருமாங்கலியம் பெருக்கி கட்டி கோயில் போவாங்க. நீங்கள் கோயிலே கட்டிட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பே. உதாரணத்துக்கு மீனாட்சி திருக்கல்யாணம், ஆண்டாள் திருக்கல்யாணம், மற்ற திருக்கல்யாணம் நடத்துகிறனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலே திருமாங்கலியம் கட்டுவாங்க. திருமாங்கலியம் கட்டி சுவாமி வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அதுபோல் இந்த வருடம் அனைத்து பெண்மணிகளும், அனைத்து திருமண தம்பதிகளும் நீங்கள் வீட்டில் திருமாங்கலியம் பெருக்கி கட்டாமல் அருகிலுள்ள கோயில்கள் சென்று அங்கே போய்
தேங்காய், பழம், பூ, மாலை, சந்தனம், குங்குமம், வெத்தலை பாக்கு. அதே மாதிரி உங்களோட சேர்ந்து 27 பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், கயிறு, வாழைப்பழம் வாங்கிட்டு போய் பூஜை பண்ணி தாம்பாளத்தில் வச்சு எல்லோரும் கொடுங்க. ரொம்ப விசேஷங்கய்யா. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு இந்த மாதிரி வீட்டில் செய்வதை விட இந்த வருடம் வருகின்ற சனிக்கிழமை ஆடி 18 அன்னைக்கு சதுர்த்தசி திதியும் புனர்பூச நட்சத்திரம் வருது. டைமும் சொல்லிடுவோம். அன்னைக்கு 6 to 7 சனி போகிற 6 to 7 குளிகையாக இருக்குது. அதனால் 7:35 8 மணிக்குள்ளே நீங்கள் இந்த திருமாங்கலையும் பெருக்கட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் குரு உரையும் வரும். அது கோயிலில் வச்சு செய்கிறது அதிகமான சிறப்பை நீங்கள் இந்த வட்டம் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய அனைத்து துன்பங்களும் நீங்கி செல்வ சீமாட்டியாக இருப்பீர்கள். வருஷம் அது குமிந்து கொண்டே இருக்கும். வீட்டில் கிடச்ச அருள் மட்டும் கிடைக்கும். இங்கே குருவருளும் திருவருளும் பேரருளும் சேர்ந்து கிடைக்கும். கோயிலுக்கு அவ்வளோ சிறப்பு. அதுக்கு தான் அந்த காலத்து கோயிலில் திருமணம் பண்ணாங்க. இப்போ நம்ம காலங்கள் போக போக எல்லோரும் மண்டபம் முடித்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம். ஏன்னா மக்கள் தொகை பெருகிருச்சு. அந்த காலத்தில் கோயில் பெருசாக இருந்துச்சு, மக்கள் கம்மியாக இருந்தாங்க. இன்றைக்கி கோயில் பெருசாக இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமாக இருந்தனால ஒரு கோயில் வழிபாடு பண்ணுறவங்க 1 நாள் 2 நாள் காத்திருந்து வழிபாடு பண்ணக்கூடிய சூழ்நிலையை தள்ளப்பட்டு விட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வருகின்ற ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நீங்கள் அனைத்து பெண்மணிகளும் புதுமண தம்பதிகளும் ஆடி பெருக்கு அன்னைக்கு சனிக்கிழமை வரனால இந்த நாளில் உங்களுடைய அருகில் உள்ள கொடிமரவுள்ள கோயிலில் போய் வழிபாடு செய்தால் அற்புதமான பலனை பெறுவீர்கள். அதன் பிறகு ஆண்களுக்கு என்ன செய்யலாம்? நாங்கள் இவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெபாசிட் தொடங்கலாம். ஒரு கணக்கு தொடங்குறது, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நீ செஞ்ச சிறப்பு. ஏன்னா தொழிலுக்கு இந்த சனி ரொம்ப சிறப்பானது. ஒரு பணம் சேமிக்கிறீங்க, சிறப்பு. அதே வீட்டில் மற்ற பொருள் வாங்கி வைக்கலாம். இந்த அட்சய தீதி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கி வைக்கிற மாதிரி இந்த காலங்களில் நீங்கள் உணவு சம்பந்தப்பட்ட பொருள்கள் பெருகும். உப்பு, மஞ்சள், அதே போல் அரிசி வகைகள், இதெல்லாம் நீங்கள் மங்களமான பொருளாக வாங்கி வைக்கலாம். அது தவறு கிடையாது. அதே போல் ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள் திருமாங்கல்யத்தில் மஞ்சள் கயிறில் தான் திருமாங்கல்யம் அணிய வேண்டும். நிறையா பேர் செயின் போட்டு அதில் கம்பியை போட்டு அதை போட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறானது. செயினே போட்டாலும் நீங்கள் அதுக்குள்ளே இந்த திருமாங்கல்யம் மட்டும் மஞ்சள் கயிறில் தான் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப உகந்தது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. மஞ்சள் எப்பயுமே உங்கள் உடம்புல இருக்கணும். அந்த காலத்தில் அதுக்காக பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளித்தாங்க. மஞ்சள் உடுத்தி தான் திருமாங்கல்யம் வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு கலர்கரையான புட்டுப்புடவைகள், கலர்கரையான குங்குமம், கலர்கரையான ட்ரெஸ்ஸுகள், கலர்கரையான பூவெல்லாம் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் மஞ்சள் ட்ரெஸ்ஸு, மஞ்சள் துணி, அதே மல்லிகைப்பூ வச்சு சந்தனம் வச்சு அழகாக திருமணம் பண்ணுவாங்க. அவ்வளோ அம்சமாக இருக்கும். தெய்வீக திருமணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வட்டம் பெண்கள் மஞ்சள் உடுத்தி திருமாங்கல்யம் பண்ணுங்க. மங்களம் பொங்க உங்கள் வீட்டில் செல்வம் தங்கும் என்பது ஐயமில்லை. இந்த 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நீங்கள் மற்றபடி இந்த உணவு தானம் பண்ணலாம். அதாவது மறுநாள் ஆடி அமாவாசை வருது. சில பேருக்கு மறுநாள் ஆடி அமாவாசைக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ தானம் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது. சனிக்கிழமையும் பண்ணலாம். மறுநாள் ஆடி அமாவாசை தனியாக நாங்கள் வீடியோ போடுறோம். அதில் நான் முழு விவரம் சொல்கிறோம். நாங்கள் இது ஆடி பெருக்குக்கு மட்டும் உண்டது. பெண்கள் தானம் பண்ணுறது, பெண்களுக்குள்ள பெண்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, பெரிய மூத்த சுமங்கலிகிட்ட போய் ஆசீர்வாதம் பெற்று அவங்களுக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, வளையல், வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்து வர்றது நல்ல சிறப்பாக இருக்கும். அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி ஆடி 18ஆம் பெருக்கை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அனைவரும் ஆடிப்பெருக்கை நல்லா கொண்டாடி அதிர்ஷ்டமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை அன்போடு வாழ்த்து மகிழ்கிறது. ஆடிப்பெருக்கன்னைக்கு அனைவரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களுடன் நானும் சேர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்.